மகா, உங்ககிட்ட ஒருத்தவங்கள பத்தி சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க அத்தா. இங்க கலான்னு ஒரு அக்கா வருவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்கள பத்தி நான் தப்பா தான் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப நான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்தப்போ அவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என் மேல எவ்வளவு பாசமும் அன்பும் வச்சிருக்காங்கன்னு. அவங்க அடிக்கடி வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம கொடுத்துடு. சரிதா. காசு மட்டும் வாங்கிராத, சரியா? ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை ஏமாத்துற மாதிரி நடிப்பாங்க. அதை எதுவும் மனசுல வச்சுக்காம அவங்களுக்கு கொடுத்து விட்டுரு. புரிஞ்சதா? சரிதா. வள்ளியா, அக்கா வாக்கா, இப்பதான் உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னை பத்தி ஆ. நீ பெருமையா பேசிட்ட. அட ஆமா, சத்தியமா. நீ வேணா கேட்டு பாரு அந்த பிள்ளைகிட்ட. இது யாரு வள்ளியே? என் மருமகக்கா. மருமகளா? ஐயா, எங்க அண்ணன் பொண்ணுக்கா. ஓ, அதான் ஊர்ல இருக்கேன்னு சொன்னல, மகாலட்சுமி அவதான்க்கா. அந்த பொண்ணா இது? போட்டோல பார்த்ததுரியா? அப்போ சின்ன பொண்ணா இருந்தது, இப்ப நல்லா வளர்ந்துட்டு ஆமா, ஆமாக்கா. ஆனாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஆ? ஆமா, உனக்கு 2 மகாலட்சுமி. 2 மகாலட்சுமியா? அது யாருக்கா? ஏற்கனவே உன் மருமக தமிழ் ஒரு மகாலட்சுமி, இப்போ உன் அண்ணன் பொண்ணு வந்திருக்கிறா, அவ ஒரு மகாலட்சுமி. அக்கா பேசாம இரு. அவளாவது மகாலட்சுமியாவது ஆளும் முகரையும். ஏண்டி? ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்னா சேர போன என் குடும்பத்தை பிரிச்சதே அவதான். அவளெல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லாதீங்க. சொன்னா என் வயிறு பத்தி எரியுது. இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.